அனைவருக்கும் உலக தாய்மொழி நாள் நல்வாழ்த்துக்கள். இருங்க இருங்க, இன்னைக்கு அதாவது பிப்ரவரி 21 நம்ம ஏன் உலக தாய்மொழி தினமா கொண்டாடுறோம்னு தெரியுமா? தொடக்க காலத்துல பாகிஸ்தான் கிழக்கு மேற்கு அப்படின்னு 2 பகுதியா இருந்தது. அதுல கிழக்கு பாகிஸ்தான்ல பெரும்பான்மையான மக்கள் வங்க மொழியை பேசுகிறவர்களா தான் இருந்தாங்க. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாத பாகிஸ்தான் அரசு அந்த ஒரு இடத்துக்குமே உருது மொழியை தேசிய மொழியா அறிவிக்கிறாங்க. இதை எதிர்த்து பல மக்கள் போராட்டத்தை தொடங்க அந்த ஒரு போராட்டத்துல 4 மாணவர்கள் உயிரிழக்கவும் நேரிடுது. இதையெல்லாம் தாண்டி 1956ஆம் ஆண்டு இந்த போராட்டங்களுடைய முடிவாக பாகிஸ்தான் அரசே கிழக்கு பாகிஸ்தான் மொழியாக வங்க மொழியை அறிவிக்கிறார். இந்த ஒரு போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக வங்காள அறிஞரான ரபிகுல் இஸ்லாம் அவர்கள் பிப்ரவரி 21ஆம் தேதிய உலக தாய்மொழி தினமா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு யுனெஸ்கோ கிட்ட கோரிக்கையும் வைக்கிறாரு. அவங்களும் 1999 அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 2000 ஆண்டு முதலாக நம்ம பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். இது போல தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.